காலையில எந்திரிச்சதுமே செடிங்கள இந்த மாரி ரிலாக்ஸா பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அந்த ஆசை. இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான 2ண்ட் டே. செடியெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பூஜை பண்றதுக்கு வீட்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன். ஒரு பக்கம் சுடு தண்ணி போட்டு வச்சிருந்தேன். அது நல்லா சூடாயிடுச்சு. அப்படியே அந்த அடுப்புலயே வந்து மல்லாட்டையும் வேக வச்சிடலாம் அப்படின்னு அதையும் கழுவி ஒரு பக்கம் வந்து வேக வைக்க வச்சுட்டேன். அப்புறம் வந்து நான் ரெடி ஆயிட்டு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த 9 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜைய சக்சஸ்ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்படி கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றது எனக்கே தெரியல. அவ்ளோ ஆச்சரியமா இருக்கு. பப்புக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கான வேலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணதால இந்த பூஜை பண்ண வீடியோஸ்லாம் வந்து அப்படியே பெண்டிங்லயே இருந்துச்சு. ஸோ இப்பதான் ஒன் பை ஒன் வந்து நான் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி ஷேர் பண்ண போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களியும் மீன் குழம்பும் வைக்கலாம்னு பிளான் பண்ணேன். ஆனா மீன் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்றதால களிக்கு வந்து சைட் டிஷ்ஷா தேங்காய் கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். களியோட நான்வெஜ் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா அது எப்பதான் நிறைவேற போகுதுன்னே தெரியல. மேரேஜ்க்கு முன்னாடிலாம் நான்வெஜ் எது வாங்கிட்டு வந்தாலும் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். அதை க்ளீன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் தப்பி தவறி என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சாதான் உண்டு. மத்த நாள்லாம் என் ஹஸ்பண்டே நானே க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க.